ஹலோ கைஸ், காஷ்மீர்ல இன்னைக்கு டே 4. இன்னைக்கு நம்ம காஷ்மீர்ல போக போறது யாரும் அதிகமா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சீனிக்கான ஒரு சூப்பர் பிளேஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். இந்த பிளேஸ் ஸ்ரீநகர் மெயின்ல இருந்து ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் ஃபேமஸ் ஃபுட்டான காஷ்மீரி அரிசா போயிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு பக்கத்துல இருக்கிற கஃபேக்கு போயிட்டோம். இந்த அரிசான் கூடவே குபோஸ் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க, சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. தென் கூடவே இந்த காஷ்மீர்ல ஃபேமஸ் ட்ரிங்கான காஷ்மீர் காவா வந்து ட்ரை பண்ணோம். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு நாங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுனா தூத் பத்ரி. இந்த பிளேஸ் வந்து வேலி ஆஃப் மில்க்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வின்டர் டைம்ல இந்த பிளேஸ்ல இருக்க வேலிஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃபுல்லாவே வந்து ஸ்னோ கவர் பண்ணி ஃபுல்லா அந்த பால் ஊத்துன மாதிரி தான் வந்து இருக்கும். சோ அதனாலவே வந்து வேலி ஆஃப் மில்க்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த போனி ரைடு இருக்கு. இங்க எப்படி இருக்கும்னா நீங்க அந்த ஃபாரஸ்ட் குள்ள எல்லாம் போயிட்டு அந்த ரிவர் சைடு வந்து போயிட்டு விசிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த பிளேஸ் வந்து ஒரு யூனிக்கா இருக்கும் பார்க்க. அண்ட் ஆல்சோ இங்க ஏடிவி ரைடும் இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணும்னாக்கல ட்ரை பண்ணி பாருங்க. பட் எல்லாமே நம்ம இங்க பார்கெயின் பண்றதுல தான் இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இந்த ஹார்ஸ் ரைட் பண்ணி இந்த பிளேஸ்க்கு போனோம். இந்த பிளேஸ் வேற லெவல்ல இருந்தது. இந்த பிளேஸ் நல்லா பீஸ்ஃபுல்லா, ரொம்பவும் கிரவுட் இல்லாம அந்த ரிவர் சவுண்ட்ல அங்க உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணும்போது வேற லெவல் ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலயே அங்க சூடா மேகி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மேகி வாங்கிட்டு ஒரு காஃபியை வாங்கி அந்த ரிவர் ஓரத்துல உட்காந்துட்டு என்ன மாதிரி ஃபீலிங் அது. தென் கூட வந்த கைடு அந்த லோக்கல் பையர்ஸ் கூட எல்லாம் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு அங்கிருந்து நாங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டோம்.